ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம 5:05க்கு எந்திரிச்சிருக்கிறோம். எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு ரைஸ்க்கு வந்து இதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் மதிமுக தண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம போய் இது கொதிச்சிட்ருக்கட்டும். இது கூட நம்ம போய் வாசல் கூட்டி தொளிச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், வாசல்லாம் கூட்டி தெளிக்காமல் இருக்குது. வாசலை கூட்டி தெளித்து கோலம் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வாசலை கூட்டிகிட்டு மட்டும் வந்திருக்கிறேன், இன்னும் தொளிக்கலை. அதுக்குள்ளே வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டு போனால் நம்ம தொளித்து கோலம் போடுறதுக்குள்ளே ரைஸ் வெந்துடும். இதுவும் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அரிசியை வாஷ் பண்ணி இதில் போட்டுட்டு அப்புறம் போய் வாசல் தெளிச்சிட்டு கோலம் போட்டு வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இப்போது நம்ம 3 இடத்துலையும் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அடுத்து வந்து சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு இப்போது சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு. ரைஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பதிமுக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் கொதிச்சிட்ருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ஒரு 5 முட்டை அவிச்சு உரித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணலை. நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா, அன்றைக்கி நம்ம கோழிக்கறி குழம்புக்கு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மசாலா தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் வெங்காயம் வந்து இவ்வளோ வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல, இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து போதும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்குறப்பே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் முட்டை குழம்பு ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுலேயே வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, முட்டையை வந்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அடித்து பனியார சட்டியில் ஊற்றி நல்லா பனியார மாதிரி எடுத்து அந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கலாம். அது இன்னும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுனால அதை வைக்க டைமில் இன்னொரு நாள் அந்த குழம்பு நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நாட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையுமே நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா இது கூட வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா கீழே இறங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கும். பார்த்திங்களா, நம்ம தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி வந்து வெங்காயம் வந்து விட்டுருக்குன்னு பாருங்கள். பொதுவாக நாட்டு தக்காளியில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புளிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நாட்டு தக்காளி வந்து டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, சோம்பு, தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நீங்கள் கருவேப்பிலை எதுவும் போடணும்னா போட்டுக்கலாம். நான் என்கிட்ட கருவேப்பிலையெல்லாம் இல்லை, எல்லாம் காஞ்சதாக இருக்குது, அதனால் நான் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலையும் வந்து நம்ம போட்டு நல்லா அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலையை நல்லா போட்டு நல்லா இப்படி நல்லா வந்து வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் வந்து மசாலா வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், அதை கூட நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம்
நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையான தண்ணியோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ மக்கள் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அந்த மஞ்சத்தூளையும் போட்டு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம முட்டையை போல் நீங்கள் கட்டியான பதம் வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ மசாலா ஒரு கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வடித்து டைனிங் டேபிளில் தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க இப்போது இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, முட்டையை எடுத்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு முட்டையை இப்படி கட் பண்ணி, ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக கட் பண்ண முடியலை. இப்படி முனியில் நாலாக, இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி, இப்படி நாலாக நம்ம கட் பண்ணி எல்லா முட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா மசாலாலாம் கொதித்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. நான் சொன்ன முட்டையை நாளாக கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது ஒவ்வொரு முட்டையை நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போது 5 முட்டையுமே உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டை வச்சுருக்கிறேன். இதையுமே நம்ம உடச்சி அப்படியே ஊற்றணும். உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றுறது உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் உடச்சி ஊற்றினா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அவிச்ச முட்டை மட்டும் போதும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி ஊற்றுறோன்னா கரண்டி விட்டு கிளறிடக்கூடாது. முட்டையெல்லாம் அப்படியே கசகசன்னு இதாகிடும். கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கரண்டி எடுத்தோம் அப்படின்னா நான் பாருங்கள் 3 முட்டை இந்த தெரியுது அவங்களுக்கு, இந்த மஞ்சக்கரெல்லாம் அப்படியேவும் உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லேசாக முட்டையை கிளறி விட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடும். மல்லியெல்லாம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முட்டை குழம்பு சூப்பர் டேஸ்ட். இந்த கோழிக்கறி குழம்புக்கு வச்ச பார்த்திங்களா, அந்த மசாலா தான் நம்ம முட்டைக்கு முட்டை குழம்புக்கு வைப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கொதித்து வெந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் நமக்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், முட்டை கொஞ்சம் கூட அப்படியே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லி இலை ஏதாவது தூவி இறக்கி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் இந்த ஸ்டைலில் தான் முட்டை குழம்பு வைப்பேன். நீங்கள் மல்லி இலை கருவேப்பிலை இருந்தால் லேசாக மேலே தூவி விட்டிங்கன்னா சாப்பிட்றப்பே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்டைலில் முட்டை குழம்பு நான் 4-5 வெரைட்டியாக வைப்பேன். முட்டையை அவிச்சு இந்த மாதிரி வைப்பேன், உடச்சி பனியார சட்டியில் ஊற்றி அதை அந்த மாதிரி வைப்பேன். அப்புறம் ஆவிலேயே முட்டையை நல்லா இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு அதை நல்லா சிக்கன் மாதிரி பீஸாக கட் பண்ணி அந்த மாதிரி வைப்பேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைலில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து நான் என்னென்ன ஸ்டைலில் முட்டை குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா பாருங்கள், மணி கரெக்டாக 6 ஆயிடுச்சு. நம்ம எல்லா வேலையும் முடித்தாச்சு. இதோட லென்த் வீடியோ நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சமையல் முடிஞ்சு நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.